ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRNS யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 10 இயர்ஸ் பழைய பீஸை நம்ம ஆக்சுவலி இன்றைக்கி ரன் பண்ண வைக்க போகிறோம். இதோட மந்தெல்லாம் நம்ம இதை ஓட வச்சுட்டு நம்ம இதில் இருக்க இந்த ஹார்ட் ட்ரைவ் வச்சு நம்ம வந்து விண்டோஸ் 10 எடிஷன் போட போகிறோம். ஆக்சுவலி வந்து 10 வருஷம் பழசு, 10 வருஷம் 12 இயர்ஸ் பழசுன்னு நினைக்கிறேன். இதில் அப்போனா வந்து விண்டோஸ் XP இருக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கம்ப்யூட்டர் நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன கோர், அப்புறம் என்ன எத்தனை ஜிபி ரேம் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம இந்த விண்டோஸ் 10 போட முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கால் பண்ணோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதுமாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கணும், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கால் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபஸ்ட்டு இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரெண்டு கூலிங் ஃபேன் இருக்குது இந்த சைடு. ரைட், A few moments later. Okay, இப்போ ரிமூவ் பண்ணலாம். இதில் ஒரு ரேம் இருக்குது, கனெக்ட் ஆகும். இது ரெண்டு அவுட்புட்டு. ஆக்சுவலாக ஒரு டிஜிட்டல் மதர் போர்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பழசுது. ஆனால் இது ஒரு டிஜிட்டல் மதர் போர்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு PCI ஸ்லாட் இருக்குது, ரெண்டு ரேம் ஸ்லாட்டு. அப்புறம் ஆக்சுவலாக இது இன்னும் ஓல்ட் டைப் PCI கனெக்டர்னு நினைக்கிறேன். கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட்டில் இது இருக்குது. ஆக்சுவலாக கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைன்னா ஒரு PCI கனெக்டர். இது ஆக்சுவலாக மானிட்டர் கனெக்டர்னு எனக்கு தெரில. இதை பற்றி நான் உங்களுக்கு ஸ்பெக்ஸ் விசாரிச்சுட்டு போடுறேன். ஓகே, இதை கழட்டி வச்சுக்கலாம். அடுத்து வந்து ரெண்டு ஹார்ட் டிரைவ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதையும் பார்க்கலாம். அப்புறம் ஒரு DVD டிரைவ், இது இன்டெல் ப்ராசஸர், ரேம், ஓகே. இது ஒரு 4GB UNB PC133 நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து DDR3 நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது DDR3 இது ரேமு. ஒரு 4GB ஸ்டிக் இருக்குள்ளார ஆரம்பிச்சிடலாம். அடுத்து 4 ஸ்லாட் இருக்குது. அண்டு SATA கேபிள். 4 SATA ஸ்லாட் இருக்குது. ஆக்சுவலாக 4 SATA ஸ்லாட்டு. இந்த ஹார்ட் டிரைவ் ரிமூவ் பண்ணலாம். ஒரு Seagateோட SSD இது. கிளியராக தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஒரு Seagateோட ஒரு SSD இது. 160 GB இது. இந்த இயர் மேனுஃபேக்சர் பண்ணது தெரியல. ஒரு Seagate HDD 2011 இம்போர்ட்டுக்கு 6/7/2011. ஓகே, அடுத்து இருக்கிறது பார்க்கலாம்.
இது ரொம்ப ப்ளஸ் இருக்கு. இது ஒரு ஹிட்டாச்சி இது பேர். ஏப்ரல் 2010. ரொம்ப அதே காலத்து 2010 இப்போ 2024. ஆக்சுவலாக வந்து 14 years ஓல்டு ட்ரைவ் இது. 5 GB இது. நீண்ட தேடலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 250 GB இது. பழைய ஸ்டேட்டஸ் எழுதி வச்சிடலாம். ஆக்சுவலாக இது பவர் கேபிள் பிஞ்சிருக்கு. ஒன்று இதை வந்து சால்ட்ரிங் பண்ணோம். இல்லை நம்ம அப்படியே ஒன்று ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் இதை ஆன் பண்ணி ஒன்று நினைக்கிறேன். வேறு என்ன இருக்குன்னா ஒரு டிவிடி ரைட்டர் இருக்குது. ஆக்சுவலாக ஒன்று டிவிடி ரைட்டர்லேயும் ஷார்ட்டாக போட்டிருக்கேன். நான் இதோட பர்சலாக பார்த்துருக்கேன். லைட் ஆன் இட். சிடி டிவிடி ரைட்டர். ஒரு டிவிடி ரைட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு திரும்பி நான் வந்து போடுறேன். A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஓரளவுக்கு தொடச்சிட்டேன். இப்போ நம்ம அசம்பிள் பண்ண வேண்டியது தான். உள்ளார ஆக்சுவலாக எள்ளி பூந்து விளாண்டுருக்கேன் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி. ஆனால் இங்கே பாருங்கள், என்ன ஸ்லாட்னா தெரியல, ஸ்பீக்கர்னு போட்டிருக்கு, எள்ளி கடிச்சி வச்சிருக்கு. சூப்பர். என்னன்னு தெரியல, ஆக்சுவலாக இது ஸ்பீக்கர் போட்டிருக்கு. அப்படியே நம்ம ஃபிட் பண்ணிடலாம். அங்கே இங்கே கொஞ்சம் எள்ளி லைட்டாக தான் பூந்தாண்டு தான் இருக்கும் போல இருக்குது. எலி இதானே எப்படின்னு தெரியல. இது ஆக்சுவலாக எலி கடிச்ச மாதிரி தெரியல இதை. ஏன்னா இது வந்து பிஞ்சிட்டு வந்திருக்கு அந்த மாதிரி தெரியுது. ஏன்னா 2 எண்டும் நல்லா இதாக ஷார்ப்பாக தான் இருக்குது இந்த வரைக்கும். இது ஆக்சுவலாக எலி கடிச்சி வச்சா தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓடுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நான் ஓரளவுக்கு தொடச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம திரும்பி அசம்பிள் பண்ண வேண்டியது தான். இந்த காம்பனன்ட்ஸ் மட்டும் ஓரளவுக்கு தொடச்சிருக்கேன். போர்டு எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கும் தெரில. ஓகே, ஃபஸ்ட்டு ரேமை போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் லேப்ஸ் போட்டுடலாம். இல்லைனா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். A few moments later. அப்படியே மாட்டியாச்சு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கழட்டினது மாட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த பவர் சப்ளைக்கு மட்டும் ஆக்சுவலாக இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் பவர் பட்டன் கேபிள் போல் இருக்குது. நம்ம இப்போதைக்கு அப்படியே விட்டுறோம். இது என்ன பண்ணலான்னா, இந்த இப்படி எடுத்து இப்படி எடுத்து முன்னாடியாக விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எடுத்து முன் வழியாக எடுத்து விட்டேன். எடுத்து இந்த சைட் பண்ண இந்த சைட் பண்ணல் ஃபேன் கனெக்ட் பண்ண முடியும் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். செகண்ட் ஹார்ட் டிரைவ் பவர் அவுட்புட்லையும் கனெக்ட் பண்ணணும். இதுவே ஒயர் இழுக்குது. ஒயர் மேனேஜ்மெண்ட் இதில் கொஞ்சம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே இப்போ வர கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா ஒயர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பின்னாடி, ஹார்ட் ட்ரைவே பார்த்திங்கன்னா பின்னாடி தான் இருக்கும். இப்போ வர கம்ப்யூட்டர்லாம் ஹார்ட் ட்ரைவ் போகிறதெல்லாம் முன்னாடி என்ன இருக்குன்னா, ஒரு NVMe போடுற மாதிரி அந்த ஸ்லாட் மட்டும் முன்னாடி இருக்கும்.
வந்து அப்படியே மாட்டிட்டேன். பவர் இதை மட்டும் முன்னாடி விட்டேன். எனக்கு என்ன ஒரு மித்துனா, இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம ரெண்டத்தையும் இப்படி டச் பண்ணி வச்சா கம்ப்யூட்டர் ஆன் ஆகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இதை வந்து பவர் பண்ணி எல்லாத்தையும் ப்ளக் பண்ணி இது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. A few minutes later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆக்சுவலாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். பவர் கொடுத்து ஈத்தர்நெட் கேபிள் எக்ஸ்ட்ராவை போட்டாச்சு. ஓகே, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இதை பவர் ஆன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன மாதிரி இந்த 2 ஒயர் இருக்குது. ட்விஸ்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்க்ரீன் வந்துடுச்சு. அமெரிக்கன் மேக்ரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இன்டெல் i3 3210 CPU இருக்குது. 3.20 GHz ஸ்பீடு. ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா 7/2/2012. ஓகே, DDR3 RAM. ஓகே, மவுஸ் கீபோர்ட் சப்போர்ட் வந்துடுச்சு. ஓகே, வாங்க உள்ளார போய் பார்க்கலாம். delete சப்போர்ட். இது டிஜிலைட் மதர் போர்ட் DL. மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா DL-H61MXCL. ரிலீஸ் டேட். ஓகே, அடுத்து போனால் ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கான்னு தான் நினைக்கிறேன்னா வந்து கையில் நான் பிடிச்சி இப்போ எடுத்துகிட்ருக்கேன். பயோஸ் ஃபார்வர்டு. ஓகே, ஃப்ரண்ட் பேனல் இதெல்லாம். ஓகே, அடுத்தது டெஸ்டிங் கம்ப்யூட்டர் TPM. 2012 மதர் போல் TPM இருக்குது. ஆனால் இந்த TPM இப்போ ஆக்சுவலாக Windows 11 போடுறதுக்கு சப்போர்ட் ஆகுமான்னு தெரில. ஆனால் TPM இருக்குது. TPM சப்போர்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். ஓகே, TPM சப்போர்ட் இருக்குது. நம்ம பூட்டுக்கு போயிடலாம். பூட்டுக்கு பூட் ப்ராட்டில் ஒரே ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. அது என்ன ஹார்ட் டிஸ்க்னு எனக்கு தெரியல. எது ரெண்டுத்துல எது பூட் ஆகும்னு எனக்கு தெரியல. Seagate லிட்டாச்சு எது பூட் ஆகும்னு தெரியல. பரவாயில்லையே. ஃபேன் ஸ்பீட், CPU ஃபேன், சிஸ்டம் ஃபேன்னா. ஓகே, இது இருக்குது, 2 இருக்குது பாருங்கள். Seagate இருக்குது, Hitachi HD S7 மாடல். ஓகே, 7 எக்ஸிட் கொடுத்தோம்னா. ஓகே, இப்போ F1 to கண்டினியூ. ஓ மை காட், பூட் ஆயிடுச்சு. Windows XP, Microsoft Windows XP. Checking file system 1 press any key to skip within 7 seconds. Okay, skip பண்ணி பார்ப்போம். ஓகே, என்னடா இது ஒவ்வொரு டைம் ஸ்கிப் கேட்குது. ஓகே, Windows is starting up. Welcome, thank you. எவ்வளோ பழைய சவுண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இப்போ நான் இந்த இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு நான் இப்போ வந்து பார்க்குறேன். A few minutes later. நம்ம மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் ட்ரை பண்ணி இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆக்சுவலாக இப்போ இதுவே வேலை செய்யலை. ஸோ நான் ஆக்சுவலாக ஃபோனில் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பெக்ஸ் பார்க்கலாம். மை கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பேனல் மேபி சில பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் விசிபிளாக இல்லாமல் இருக்கலாம். எனக்கு தெரியும். ஓகே, மை கம்ப்யூட்டர் டிஸ்பிளே ஒர்க் சிஸ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் XP ப்ரொஃபஷ்னல் வெர்ஷன் 2002 சர்வீஸ் பேக்கு நான் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இதில் வர்றது வந்து தெரியும், இன்டெல் கோர். ஓகே, இதுதான் கம்ப்யூட்டர். அடுத்து நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ், லோக்கல் ஏரியா. ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 GB/s வரைக்கும் சப்போர்ட் ஆகும் போல நினைக்கிறேன். அடுத்ததில் இருக்க க்ரோம் இருக்குது, ஃபயர்ஃபாக்ஸும் இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஓரளவுக்கு தான் வேலை செய்யுது. அடுத்ததில் வந்து இன்டெலோட இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்காமா. ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஓகே கொடுத்துடலாம்.
மானிட்டர் இது ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ 60 மானிட்டருக்கு ரெக்கமெண்டடே இருக்குது போல இருக்குது. 60ல் வச்சிடலாம். மல்டிபிள் டிஸ்பிளே சிங்கிள் டிஸ்பிளே தான் இருக்குது. கலர் என்சான்மெண்ட் ரெசல்யூஷன் 3D சப்போர்ட் இருக்குது. லாஸ்ட்டில் இந்த சிப்புக்கு பார்த்தீங்கன்னா இன்டலோட இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸே வந்துருக்காமா. அடுத்து இப்போ என்ன நம்ம இங்கே இருக்க எல்லா ட்ரைவையும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பேக்கப் எடுத்து அப்புறம் வந்து நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் இருக்க சில இம்பார்ட்டண்டான விஷயம் வேணுமாமா. அதனால் வந்து நம்ம இது எல்லாத்தையும் நம்ம பேக்கப் எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாமே நம்ம விண்டோஸ் 10 போடுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாற்ற முடியல விண்டோஸ் XP வந்து 10க்கு. அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ லாஸ்ட் நம்ம ட்ரை பண்ணது ஃபுல்லாக பேக்கப் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம இது வந்து விண்டோஸ் XP டு விண்டோஸ் 10 மாற்ற போகிற இருக்கிற ஹார்ட்வேர் வச்சுக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.